இந்த உலகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நாம எல்லாருமே சந்திரன் அப்படின்னு ஒரு நிலவு இருக்குல்ல, இந்த நிலவோட அடிப்படையில தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உருவாகிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த நிலவோட தன்மையில உருவாகிறாங்க. இந்த ஆண் தன்மை கிடைக்கணும்னா சூரியனுடைய பார்வை இருக்கணும். இப்ப ஜாதகத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த கிரகம் இந்த கிரகத்திலேருந்து பார்த்தா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி சந்திரனை சூரியன் நேர்கொண்டு பார்க்கும்போது அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கு. சந்திரனை அவ்வப்போது பார்க்கும்போது அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கு. அப்ப இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எதிலிருந்து இருக்கிறாங்க, எந்த மரபுகள்ல இருந்து எந்த செயல்பாடுகள்ல இருந்து செயல்படுறாங்கன்னா சந்திர குலத்திலிருந்து சந்திரனுடைய முழு தன்மையில தான் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிறாங்க. அப்ப சந்திரன்ல இருந்து இருக்கிற ஆணும் பெண்ணும் அவங்க தியானம் பண்றாங்க, அவங்களுக்கு தியானம் கிடைக்குது. அந்த தியானத்துல ஒரு அலைவரிசையில ஒரு நல்ல தன்மையில அவங்க உருவாகுறாங்க, அவங்க வளர்றாங்க. அவங்களுக்கு 2-3 நாடிகள்லாம் விழிக்குது, இந்த சக்கராஸ் எல்லாம் விழிக்குது, குண்டலினி சக்தி விழிக்குது. அவங்களுடைய நெற்றிக்கண்ணில் பெரிய துடிப்பு இருக்கு, அவங்களுடைய இதய பொற்றுல பெரிய துடிப்பு இருக்கு, பெடரியில ஒரு துடிப்பு இருக்கு, தலையுடைய உச்சியில ஒரு துடிப்பு இருக்கு. அப்ப பெரிய பெரிய காட்சிகளை பார்க்குறாங்க, ஒரு நல்ல வடிவத்தோடு அவங்க செயல்படுறாங்க. அப்ப சில பேர் இப்படியே டெவலப் ஆகி போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் ஆகுறாங்க. அப்ப பெட்டர் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்குது, அவங்க சொல்றதெல்லாம் நடக்குது. அப்ப தியான முறைகளை பற்றி அவங்களுக்கு நன்கு தெரியுது. அப்ப தியான முறைகளையோ இந்த சுவாசத்தை பற்றியோ இந்த கலையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா புத்தகம் எழுதுறாங்க. இந்த கலையை பற்றி பிறருக்கு சொல்றாங்க. அதே கலையை அதே தியானத்தை ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வகுப்பா எடுத்து உட்கார வச்சு அவருடைய அலைவரிசையா தீட்சையா கூட கொடுத்து அவங்க உட்கார வைக்கும்போது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இவருடைய தன்மையிலிருந்து அந்த நாடி விழிக்கப்பட்டு அவங்களுக்கும் அந்த சந்திரத்தன்மை முழு தன்மை கிடைத்து அவங்க பெட்டர் ஆகுறாங்க. அப்ப பெட்டர் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தியானம் வரும்போது அவங்க பரவசத்துல என்ன பார்க்குறாங்கன்னா, குரு ஒரு வித்தை தெரிந்தவர், குரு ஒரு கலை தெரிந்தவர், குரு கிட்ட சில டெக்னிக் இருக்கு, குரு கிட்ட இருந்து ஒரு நல்ல செயல் இருக்கு. அப்ப இந்த குருவை விட்டு விலகாம இந்த தியானத்துல உயர்ந்த இடத்தை நமக்கு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஒளியையோ இந்த மாதிரி ஒரு தியானத்துல ஒரு காட்சியையோ ஒரு கனவையோ நம் வாழ்நாள்ல கண்டிருக்க முடியுமா? அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பரவசமா எவ்வளவு பெட்டர்மெண்டா மாறி இருக்கோம்னா இந்த குரு தான் காரணம் அப்படின்னு அவங்க ஆசிரமத்துல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த தியானத்தை படித்தவங்க தியானம் தெரிந்துக்கிட்டவங்க எல்லா பேரோட வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும். இதை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குருமாரும் தாங்கிட்ட கத்துக்கிட்ட கலையை பிறருக்கு அவங்க சொல்லி தர்றாங்க. அதை எப்படி சொல்லி தர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த கலை எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ ஒரு விஞ்ஞானி ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அது நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறார்ல, அந்த மாதிரி சில மக்களுக்கு அதை செலுத்தி பார்க்குறாங்க. அது ஒர்க் ஆகும்போது 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் 10,000 பேரா அது அதிகமா பெருக்கெடுக்குது. அதுல பயனடைகிறவங்களும் வெளியில போய் மக்கள்கிட்ட சொல்லி மக்களை திருப்பி கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப முழு செயல் வடிவத்துல இந்த தியானம் பரப்பப்படுது, இந்த தியானம் வளரப்படுது, இந்த தியானம் எல்லா இடத்துக்கும் போகுது. அப்ப இந்த தியானத்துல கண்டறிய வேண்டியது என்னன்னா, நானும் உட்பட. அப்ப நாம என்ன நினைச்சிட்டோம், இறைவனை அடைவதற்கு வாய்ப்பு உருவாயிருச்சு, தியானத்துல ஒரு நல்ல ஸ்டேஜை எட்டிட்டோம். அப்ப எல்லாம் தெரியுது, தேவி பார்வதி தெரியுறா, சிவன் தெரியுறான், நாராயணன் தெரியுறான், சக்கரத்துல எல்லாத்துலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தோட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. அப்ப ஒரு நல்வழியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம், அப்ப ஒரு நல்ல சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பால் பாயாசம் வைக்க சொல்லி நம்ம ஒரு பெரிய கொண்டாட்டமா அந்த பால் பாயாசத்தை குடிச்சு நமக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்திருக்கு, நம்ம உடலுக்குள்ள பெரிய மாற்றம் இருக்கு, நிறைய காட்சி தெரியுது. குருநாதரை நினைச்சு ஒரு விளக்க கொளுத்தி வச்சு குருநாதரை கும்பிட்டு 2 பூவெல்லாம் போட்டு, குருநாதா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்க, நான் அப்படி இப்படி ஓஞ்சு போய் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில மிஸ் ஆயிடுவான்னு நினைச்சேன், சப்பாத்தி புரோட்டாவோட என் வாழ்க்கை போயிடும்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளியை ஏற்றி வைத்து எனக்கு வாழ்க்கையில ஒரு ஒளியை காட்டி விட்டாய், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை காட்டிட்ட, எனக்குள்ள ஒரு நல்ல பரவசத்தை விதைச்சிட்ட அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரு ஒரு உணர்வோட ஃபீல் பண்றாங்க. அப்ப இந்த உலகம் முழுக்க இந்த மாதிரி வழிமுறைகள்ல தான் நம்ம எல்லாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி, எல்லாரும் நிறைய குருமார்கள் இந்த சிந்தனையோட தான் இந்த செயல்பாட்டுகளோட தான் கிட்டத்தட்ட ஒரு 200-220 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. இது செயல்பாடுகள் இப்படிதான் இன்ன வரைக்கும் இருக்கு. ஆனா
என்னுடைய சகோதரர்கள் போகர், என்னுடைய சகோதரர்கள் கோரக்கர், இவங்கெல்லாம் சகோதரர்னு சொல்லலாம், இல்லை நம்மளோட இணைந்தவங்கன்னு சொல்லலாம். இப்ப இவங்கெல்லாம் இந்த பேட்டர்ன்ல இல்லை. இந்த பேட்டர்ன்ல இவங்கெல்லாம், இப்ப நான் சொன்ன பேட்டர்ன்ல இவங்கெல்லாம் இல்லை. இதோட வழிமுறைகளை அவங்க வேற மாதிரி கைப்பற்றிருக்காங்க, வேற மாதிரி பார்த்துருக்காங்க. இப்ப நான் இதை உங்களுக்கு நல்லா உணர்ந்துக்கங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை எப்படி உங்களுக்கு என்னென்ன ரூட்ல விளக்க முடியுமோ ஒரு 10 விதத்துல நான் விளக்குறேன். இப்ப உலகம் முழுக்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரமாதமான தியானமோ, ஒரு சக்கர விழிப்போ, நரம்புல ஒரு மாற்றமோ, இல்லை நெற்றிக்கண்ணில் ஒரு மாற்றமோ, ஒரு காட்சியோ இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நிகழ்வு. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள இருப்பீங்க. ஆனா இந்த மாற்றம் இந்த வடிவத்துல உங்களுக்குள்ள தோன்றது என்னன்னா, இறைவனை கண்டுவிட வேண்டும் ஒண்ணு, ரெண்டாவது இறைவனை அடைய வேண்டும், மூணாவது இறைவனோடு கலக்க வேண்டும், நாலாவது இறைவனோடு, இந்த 3 தத்துவத்தையும் வச்சுக்கிட்டோம். நாலாவது நமக்குள்ள பிறப்பிலிருந்து விடுபடுறது, இந்த முத்தி, இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். ஆனா அதையும் நம்ம ஒரு இலக்கா நம்ம வச்சுக்கணும். அப்ப இதுல தியானம் பண்ண அத்தனை பேரும் இறைவனோட கலக்க போறோம், இறைவனை அடைய போறோம், முக்தி அடைய போறோம், இறைவனோட இணைய போறோம் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கப்பட்டாங்க. அப்ப இது எல்லாரும் இதே பயணத்துல இருக்கிறாங்க. இந்த தேடுதல்ல இந்தியாவில் நிறைய வடிவத்துல நிறைய பேர் தேடுறாங்க. ஆனா ஒரு வடிவத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா உணர்ந்துக்கணும். போகர், கோரக்கர் 2 பேரும் சீனாவில் அந்த நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க இந்த போகம் என்ற ஆண் பெண் தத்துவத்துக்குள்ள, இந்த கலைக்குள்ளேருந்து ஞானத்தை உருவாக்க முடியும், ஞானத்துக்குள்ள ஒரு செயல் இருக்கு, தியானத்துக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்குன்னு சீனாவில் ஒரு பெரிய புரட்சிகளை பண்ணாங்க, ஒரு வேலைகளை பண்ணாங்க. அப்ப அந்த வேலைகள்ல இருந்து அவங்களுக்குள்ள தியானம் கிடைச்சது, ஒரு நல்ல வடிவம் கிடைச்சது. எப்பயுமே நல்லா சொல்லுவாங்க, கணவன் மனைவி 2 பேரும் தியானத்துக்கு உரியவங்களா இருக்கணும். கணவன் தியானம் பண்ணி மனைவி தியானம் பண்ணலன்னா பாதிப்பு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தியானத்துக்கும் பாதிப்பு. அப்ப ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்து தியானம் பண்ணும்போது அவங்களுடைய தாம்பத்திய உறவுல அதுவும் தியானமா மாறும். அதனாலதான் தியானம் என்பது தாம்பத்தியமே தியானமா மாற்ற முடியும், அதுக்குள்ள ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு கணவன் மனைவியாக நீங்க தியானத்தை கற்றுக்கங்க. கணவன் மனைவியாகவே தியானத்திலையும் இருங்க, போகத்திலையும் இருங்க. அப்ப வேறுபாடு இல்லாம நீங்க ஒரே சீராக இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத எங்க சிங்கக்குட்டிங்க கோரக்கரும் போகரும் தெரு தெருவாக, வீதி வீதியாக சீனா மக்களை உருவாக்குனாங்க. அப்ப அந்த சீனா மக்களை உருவாக்குறதுக்கு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க? தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காலங்கிநாதரிடம் இருந்து இந்த இந்த ஒட்டுமொத்தமான காற்று தன்மையை வைத்து இந்த வடிவத்துக்குள்ள ஒரு செயல்பட தொடங்கினாங்க. அப்ப இதுக்குள்ள இருந்து அந்த செயல்பாடுகள்ல கணவன் வேற தன்மையில மாறாம, மனைவி வேற தன்மையில மாறாம 2 பேருமே ஒரே டைரக்ஷனை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த டைரக்ஷன் மாறும்போது தியானம் பாதிக்கப்படுது, உடல் ரீதியா பாதிக்கப்படுது. அப்ப உடல்ல ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தியானம் நல்லா வர்றது முக்கியம் கிடையாது. தியானத்துல பேலன்ஸ் கிடைக்கணும். பேலன்ஸுங்கிறது சமம் கிடைக்கணும். அந்த சமநிலை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷயம். அப்ப இவங்க இத நன்கு தெளிவுபடுத்தி ஒரு இடத்துல கொண்டு போனாங்க. அப்ப கணவன் மனைவியாவே தியானம் பண்றோம், இல்லறத்துல இருக்கணும், சாமியாரா நீ வர வேண்டாம், உன் குழந்தைய பார்த்துக்க, உன் கணவனோட இரு, ஆனா தீட்டு, இது பாவம், இது கடவுளை அடைய முடியாது அப்படிலாம் கிடையாது. நீ திருமணம் பண்ணி சந்தோஷமாக உன் புள்ள உன் கணவரோட உன் வாழ்க்கைய தாம்பத்தியத்தை வச்சுக்க. அதே நேரத்துல நீ திருப்பி தியானம் பண்ணு, நீயோ உன் கணவனோ எந்த பாதிப்பும் இல்லாம தியானத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கையோ அதே தாம்பத்தியத்துல இருக்கும், தாம்பத்தியத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கையோ அதையே தியானத்துல இருக்கும்னு இதை கண்டறிந்து வெளியில சொன்னவன் போகரும் கோரக்கரும். இப்ப இந்த வடிவத்துக்குள்ளேயே நகரத்தை மக்களை சமன்படுத்துறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த வடிவத்திலிருந்து அவங்க கண்டுபிடித்தது என்னன்னா, தியானம் வந்துருச்சு, இல்லறம் பாதிக்கல. இப்ப தியானமும் இல்லறமும் ஆனந்தத்துல கொண்டாடுறாங்க. இப்ப தியானம் பண்றவன் கொண்டாடுறான்,
போகம் பண்றவன் கொண்டாடுறான். ரெண்டையும் பாவம் இல்லாம நல்லா சீரா போகுது. ஆனா எங்கேயோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த தியானம் வந்துருச்சு, அலைவரிசை வந்துருச்சு, சக்தி வந்துருச்சு. ஆனா அது அமைதி பெறல, அது நிதானம் பெறல, அது மௌனம் பெறல. அப்ப அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த போகத்தால ஞானத்தை அடைய முடியாது. ஞானத்தை வர வைக்கலாம், ஞானத்தை பார்க்கலாம், ஞானத்தோடு விளையாடலாம். இது ஒரு சித்து மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஆனா ஒரு இடத்துல இந்த இல்லறத்துக்குள்ள இருந்து அந்த போகத்தை ஒருத்தன் ஞானமா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ஞானமா மாத்தணும். அப்ப ஞானமா மாத்தும் போதுதான் அது முழுமையாகவும் அதிலிருந்து ஒருத்தன் சரியான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அப்படிங்கறத ரெண்டு பேரும் உணர்ந்து அவங்க ரெண்டு பேரும் இந்த அடையாளமா இந்த விஷயமா போராடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, முழுவதுமாக இந்த போகம், இந்த தியானம், இந்த சக்தி, இந்த குண்டலினி சக்தி, வாக்கு, செயல் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது தேவி பாலா. அப்ப ஆதிசக்தி, அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஆண்டாள் தேவி. அப்ப மூலமாக இருக்கக்கூடியது, நமக்கு எல்லாமாவும் கொடுக்கக்கூடிய தெய்வீகம் யார்கிட்ட இருக்குன்னா தேவிகிட்ட இருக்கு. அப்ப இதை நம்ம தக்க வச்சுக்கிட்டு நாம பரவசத்துல இவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா சிவன். அப்ப சூரியன். அப்ப சூரியன் நம்ம சூரியனோட இல்ல, சூரியனுடைய பார்வையில தான் இருக்கிறோம். சூரியனை நம்ம தரிசிக்கிறோம். இந்த உலகம் முழுக்க பாரு, சூரியன்ல ஆராய்ச்சி பண்ண முடியாது. நிலவுல நீ ஆராய்ச்சி பண்ணலாம், சூரியனோட யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சூரியனை நீ காலையில சூரிய தரிசனம் வணங்கலாம், ஆனா எல்லா டயத்திலையும் நீ சூரியனை வணங்க முடியாது, சூரியனை பார்க்க முடியும். அப்ப சூரியனை அதற்குன்னு ஒரு நேரம் வரும்போது நீ பார்க்கிற. அதே மாதிரி சூரியன் உன்னை பார்க்கும். அப்ப சூரியன் நிலவை பார்க்கும்போது நிலவு புது பொலிவோடு இருக்கும். அதான் சித்திரா பௌர்ணமி. நிலவுக்கு ஒரு பரவசம், நிலவுக்கு ஒரு அழகு, நிலவுக்கு ஒரு அற்புதம். நிலவு அவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த நிலவை பார்க்கிறவன் சூரியன். அப்ப சூரியன் பார்க்கும்போது நிலவு பொலிவு வரையுது. இங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட நல்ல குருவோட இருக்கும்போது வறுமையில இருக்கிற கூட உன் மூஞ்சி நிலவு மாதிரி இருக்கும். ஏன்னா உன் குரு சூரியன் மாதிரி இருந்து பார்த்தானா அந்த முகத்துல தெரிஞ்சிடும். அந்த முகம் ஏன்னா நீ நிலவு, உன் குரு சூரியன். அவன் பார்த்தானா உன் முகம் அந்த பொலிவு தெரியும். அதான் தியானம் பண்றவன பார்த்தா பொலிவா இருக்கிறாரு, அலைவரிசையா இருக்கிறாரு, அந்த அந்த லட்சணமா இருக்கிறாரு, அவரு முக லட்சணமா இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது ஒரு தெய்வீகமா இருக்கு, ஒரு பேர் அலையா இருக்கு. இவர் வறுமையில இருக்கிறாரு, இவர் திருட மாதிரி இருக்காரு, இவர் முள்ள மாதிரி இருக்காரு, அழுக்கா இருக்கிறாரு, இவர் ரோட்ல படுத்து கிடக்கிறாரு. ஆனா அவர் கண்களை பார்த்தா அதுல அப்படியே நிலவு எரியுது. அந்த நிலவு அப்படியே நிலவா தெரிகிறாரு. அப்ப இவரை பார்த்தா இவர் அழுக்கு மறைஞ்சு போகுது, இவருடைய எல்லா வடிவமும் மறைஞ்சு போயிருது. அந்த பேர் அழகுல, அந்த பேர் ரசிப்புல ஒருத்தர் நின்று பார்க்கறான். அப்ப மெய் மறக்கிறான். அப்ப இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா சூரியன். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்திரனுடைய தன்மையில தான் உலகம் முழுக்க, இங்க தமிழ்நாட்டில் இல்ல உலகம் முழுக்க இருக்கிற எல்லா குருவும் நானும் உட்பட வளர்கிறேன், வாழ்கிறேன், குருவாக இருக்கிறேன், பாடம் எடுக்கிறேன், வகுப்பில் பேசுகிறேன், குண்டலினி சக்தியாக செயல்படுகிறோம், சக்கரங்கள் விழிக்குது, நிறைய காட்சிகள் வருது. இது எல்லாமே தேவி சந்திரனுடைய தன்மையில, சந்திர குலத்திலிருந்து தான் இது எல்லாம் நடக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, சூரியன் பார்க்கிறார், சூரியன் கவனிக்கிறார், சூரியன் அவ்வப்போது நம்மளை வழி நடத்துறார். ஆனால் இந்த சூரியனுடைய ஆதிக்கம் இல்லைன்றா, சந்திரனுடைய முழு தன்மையிலே இருந்தோம்னா நம்மளால் இறைவனை அடையவோ இறைவனோட கலக்க முடியாது. அப்ப இறைவனோடு கலந்தவர் வள்ளலார்னு சொல்லக்கூடியவர், அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது, ஆனா இறைவனோடு கலந்தார். மாணிக்கவாசகர் எப்படி இருப்பார்னு தெரியாது, இறைவனோடு கலந்தார். அருணகிரிநாதர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, இறைவனோடு கலந்தார். பட்டினத்தார் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, இறைவனோடு கலந்தார். அதே மாதிரி கரூரார் எப்படி இருப்பார்னு தெரியாது, இறைவனோடு கலந்தார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இறைவனோட கலக்கணும்னு நினைக்கிறீங்க, தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் கலக்கவே முடியாது. இங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல 1500 இல்ல பல லட்சம் குருமார்கள் தியானத்துல உச்சபட்ச பெற்றவன் எல்லாரும் செத்து போயிட்டான். உச்சத்தை தொட்டவன் தியானத்துல 5 கோடி பேர் பார்வையாளர் வைத்திருந்தவன், பல லட்சங்களை
50,000 கோடி, 20,000 கோடி, 10,000 கோடின்னு ட்ரஸ்ட் வச்சிருந்தவன், நாடுகள்ல 40 நாடுகள்ல பிரான்ச் வச்சிருந்தவன், எல்லா பேருமே சந்திர தன்மையில இருந்தான், சந்திரனுடைய குலத்துல இருந்தான், சந்திரனுடைய செயல்ல இருந்தான். சித்து பண்ணான், வாயிலிருந்து தங்க எடுத்தான், விபூதி எடுத்தான், என்னென்னமோ செய்தான், கலைகள்ல பெரும் கலைகளை கற்றுக் கொடுத்தான். நாகம் மாதிரி ஒருத்தங்க ஆடுனாங்க, ஒருத்தங்க அப்படியே ஜோதியை பார்த்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நீங்க எத்தனை ஆசிரமங்கள்ல ஒரு மேஜிக் இதெல்லாம் நிகழ்றது சந்திரன்ல இருந்து நிகழுது. ஆனா இது எல்லாமே ஒரு இடத்தில் இவர்கள் இறைவனை அடையவோ இறைவனை கலக்கவோ முடியாது. இறைவனை அடையணும்னா, இறைவனை கலக்கணும்னா அதுக்கு வேற, அதுக்கு சூரியன் தான் வேணும். சூரியன் இல்லாத போது இறைவனோடு ஒருவன் அடையவோ இறைவனோடு கலக்கவோ முடியாது. அப்ப சந்திர தன்மையில் இருக்கும்போது உனக்குள்ள என்ன இருக்கும்? ஆசை, குரு மீது காதல், இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா பேசணும். கிட்டத்தட்ட எல்லா வடிவத்துக்குள்ளேயும் ஒரு முருகன் மீது, கிருஷ்ணன் மீது, ராமன் மீது, சிவன் மீது, ஒரு குரு மீது ஒரு அளப்பரிய மக்களிடம் காதல் இருக்கிறது. கோயில், நம்ம குடும்பத்திலேருந்து பணம் வச்சிருக்கிறோம், ஊர் மக்களே திரண்டு வர்றாங்க, வந்து ஒரு கோயில் கட்டணும்னு இருக்கா, உங்க குடும்பத்திலேருந்து காசு கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. ஆனா பக்தியில கொடுக்கல, அன்புங்கிறாங்க, கருணைங்கிறாங்க, காதல். இது காதல். அப்புறம் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணும், காசு கொடுக்குறாங்க, அன்பு பக்தி இல்ல, காதல். ஒரு குருவை போய் பார்க்க போறாங்க தினந்தோறும், அன்பு பக்தி இல்ல, காதல். இதுக்கு யார் காரணம்? காதலுக்கெல்லாம் மன்னன் யாரு? தேவி பாலா தான். காதல் மன்னன் சொல்லுவாங்கல்ல, காதல் உருவாக்குனது சொல்லுவாங்கல்ல, காதல்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது யாரு? சந்திரன். சந்திரனா யாரு? பரவசம். சந்திரனா யாரு? ஆசை. சந்திரனா யாரு? பெரிய சூழல், பெரிய வடிவத்தை உருவாக்கி விட்டுருவாரு. எப்ப பார்த்தாலும் காசு, பணம், புகழ் அப்படின்னு பரவசத்திலே நினைத்து கொண்டிருப்பவன் சந்திரன். அப்ப சந்திரன் என்ன பண்ணுவான்? வாக்கு சித்தி, எல்லா சித்தியும் கொடுத்து பிரபலமா வச்சிருவான் நம்மள. ஆனா இந்த வடிவத்தை எல்லாத்தையும் கோரக்கரும் போகரும் பார்த்துட்டு நம்ம 2 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க நம்ம ஆளுங்க, என்னடா அது, நம்ம வளர்க்குற பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா ஆடுற ஆள்வ, பாடுறாங்க, பாம்பு மாதிரி இருக்காங்க, பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில வந்து நாமளே மரணம் இல்லாத பெருவாழ்வு தத்துவத்தை சொல்ல வந்தவன் நம்ம கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட ஹார்ட்டை வந்து மெசேஜா போடுறாங்க, நம்மளையே பார்க்குறாங்க. இது எங்கேயோ இடிக்குதே. நான் கலையா கற்றுக் கொடுக்கறத, கலையா சொல்றத, கலையா தத்துவமா வடிவமா பேசுறத இவனுங்க எப்படி இப்படி கன்வெர்ட் ஆனாங்க? இப்ப இவங்களை எப்படி மாத்துறது? இது என்ன பண்றது? அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கே தெரிந்தது, சந்திர தன்மையில இருந்தால் நம் இறைவனோடு கலக்க முடியாது. அப்ப அவங்க எல்லா வாழ்க்கையிலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருடைய உடல்லையும் தியானம் கிடைத்தா கூட ஒரு விஷத்தன்மை இருக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க, இறைவனை அடையறதுக்கு அவளை சாமானியம் அடைய முடியாது. அப்ப இறைவனை அடையணும், இறைவனை கலக்கணும்னா அதுக்கு கடுமையான சவால் இருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சந்திரன்ல இருந்து சூரியனுக்கு மாறணும். அப்ப சந்திரன்ல இருந்து சூரியனுக்கு மாறும் போதுதான் இறைவனோடு கலக்க முடியும், இறைவனை அடைய முடியும். அப்ப சந்திரன்ல இருந்து அப்படி சூரியனுக்கு அப்படி மாற தொடங்குறாங்க. அப்படி மாற 2 பேரும் தொடங்கும் போது போகம் அவங்களை விட்டு ஓடி போயிடுச்சு, குருங்கிற பட்டம் அவங்களை விட்டு ஓடி போயிடுச்சு, கோரக்கருங்கிற பேரு அவங்களை விட்டு ஓடி போச்சு, போகருங்கிற பேரு அவங்களை விட்டு ஓடி போச்சு. இப்ப சந்திரன்ல இருந்து மாறி போகரும் கோரக்கரும் இந்த சூரியன் தன்மையிலே வாழ்றாங்க. சூரியன் தன்மையிலே தியானம் 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 தியானம். கட் பண்ணா அங்க போகரும் கோரக்கருமே இல்லை, வேற வடிவத்துல சூரியனா மாறிட்டாங்க. அப்ப சூரியனா மாறின போகர்கிட்ட இருந்து பிறந்தவன் தான் தண்டாயுதபாணி. இதான் பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி சிலை இருக்குல்ல. அப்ப போகம் செய்த அடியேன் போகன் ஞானம் பெறவில்லை, போகத்தால் பெரிய வித்தைகளையும் கலைகளையும் செயல்களையும் பல்வேறுபட்ட சூழல்களையும் கற்ற யாம் இந்த போகத்தை ஞானமாக மாற்ற வழி இல்லாமல் மக்கள் போல் 4 குழந்தை 5 குழந்தை பெற்று 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இல்லறத்திலே வாழ்ந்து உடல் நலிந்த போது நான் தாம்பத்தியத்தை விட்டனே தவிர உடல் நலியாத வரைக்கும் நான் தாம்பத்தியத்தை உடல. அப்ப போகத்திலே இருந்து குளித்து விட்டு இறைவனை கண்டு பார்த்த நான் இறைவனை அடைய முடியல. பல்வேறுபட்ட தியானத்தை பண்ணியும்
எனக்குள்ள சக்தி வந்தும் இறைவனோட கலக்க முடியல, இறைவனோட போக முடியல. எப்படி இறைவனோட கலக்கணும்னா, ஒருத்தனுக்குள்ள காதல் இருந்தா, காதலே இல்லாத, பேரே இல்லாத, உருவமே இல்லாத, வெட்ட வெளியாக வணங்க தகுதி இல்லை என்றதற்காகத்தான் சித்தி வளாகத்துல பூட்டி வச்சான். வணங்க தகுதி இல்லை, நீ வள்ளலார் பேரை சொல்லு, அருள் பெரும் ஜோதி சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, என்னை என் அறையிலே சித்தி வளாகத்துக்குள்ளே உன்னால் உள்ள வருவோ வணங்கவோ தகுதி இல்ல. ஏன் இல்ல? சந்திரனால் இருக்கிறாய். சந்திரனால் இருந்தால் தியானம், குண்டலினி சக்தி, பவர், இதெல்லாம் எவனுக்கு வேணும்? சூரியனாக இருந்தால் என்னை வணங்கலாம். அப்பொழுது உனக்குள்ள காதல் இருக்காது. உன் பேரை திறந்துடுவ, உன் ஊரை திறந்துடுவ, நீ உன் உடலையும் திறந்து விடுவ. அந்த உடல் என்ன பண்ணுவான்? புது பொலிவு, ஒளித்தன்மையில், ஒரு நல்ல தேகத்தோடு, நல்ல வடிவத்தோடு அங்கு எல்லாம் களையப்பட்டு மாற்றமாக இருக்கும். அப்ப முழுசாக சூரியனாக கோரக்கரும் போகரும் மாறினாங்க. அப்ப முழு சூரியனாக மாறும்போது அங்கு தாம்பத்தியத்தில் இருந்த அங்கு ஒரு பெண் இருந்தா, யாரு? கோரக்கரோடையும் போகரோடையும். அந்த பெண் ஒளிந்து கொண்டாள். அந்த பெண் ஒளிந்து கொண்டாள். அப்பதான் மெய்சிலித்து பார்த்தாங்க. தில்லையிலே இருக்கின்ற அம்பலத்தான் என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய என் தகப்பன் என்று அழைக்கக்கூடிய, சிவன் என்று அழைக்கக்கூடிய, அடிநாதமாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய தில்லையிலே இருக்கிற நடராஜன் காலை தூக்கி வைத்து நிற்பது, அந்த நடனம் ஆடுவது. தேவி காளி இல்லாமல் எங்கே தனியா அவர் மட்டும் நடனத்தில் நிற்கிறார்? அப்ப தேவி எங்க? பெண் எங்க? அப்ப இவன் கோரக்கரும் போகரும் திரும்பி பார்க்கும்போது சூரியன் கலையில போனதுக்கு அப்புறம் அங்க பெண் இல்ல. போகம் செய்தவன்களிடம் திரும்பி பார்த்தா பொம்பளை இல்ல. அதே மாதிரி நடனம் ஆடுகின்ற என் தந்தை திரும்பி பார்க்கிறார், காளி இல்ல. திருமணமாகி 2 தம்பதியாக 2 பேரும் கணவன் மனைவியாக பூக்கோளத்தில் மாலையோடு வந்த இவர்கள் 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். தில்லை அம்பலம் மட்டும்தான் இருக்கிறார், காளி இல்ல. எங்கே காளி? காளி எங்க? காளி ஒளிந்து கொண்டார். எங்கே ஒளிந்து கொண்டார்? அப்ப காளி, என்னுடைய பணி இருந்தால் இறைவனோடு கலக்க முடியாது. அப்ப தில்லை அம்பலம் தன்னை மறந்து மெய் மறந்து என்ன பண்ணான்? நடுநாடியாக காலை தூக்கி வைத்தது. அப்படி தூக்கி நிக்கிறான்ல, தூக்கி நிக்கல, 3 டைரக்ஷன்ல 3 நரம்பு பிரியும். அந்த நரம்புல அப்படி நேர்கோட்டில் நிக்கிறான். இந்த கால் தூக்கி வச்சிருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு அப்படி தூக்கி நிற்கும். அப்படி தூக்கி நிற்பான், இப்படி நிற்பான், இப்படி நிற்பான், நடுநாடியாக இப்படி தூக்கி நிற்பான். அப்படி ஒரு தில்லை அம்பலமாக ஒரு இடத்துல தன்னை மறந்து அப்படி ஆகாயமாக கரைந்து போய் அங்க அப்படி நிற்கிறான். அதான் சூரியன், அதான் சூரிய தன்மை, அதான் சூரியனுடைய செயல். அப்ப காளி என்ன ஆயிட்டாங்க? காளி இல்லை. அப்ப காளி என்ன செஞ்சாங்க? இவருடைய தியானத்தில் போராடி வந்தபோது காளி என்ன செய்தார்? என்ன செய்தார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரக்கர் போகர் நாங்கெல்லாம் இதுல ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து பயணம் பண்ணி வந்தவங்க. அப்ப காளி தேவி என்ன பண்ணா? மகனே, பல நாள் உனக்கு ஒரு கல்யாணம் கொடுத்தேன், 2 பிள்ளைய கொடுத்தேன், பல நாள் பொண்டாட்டியோட தாம்பத்தியத்தில் இருந்த, தியானம் பண்ண, தியானத்துல பொண்டாட்டியோட இருந்தும் தியானத்துல சாதிச்ச, பல்வேறுபட்ட நன்மைகளை செய்த, இந்த உலகத்துல தியானத்துல இருந்தும் பொண்டாட்டியோட இருந்துகிட்டும் தியானத்துல சாதிக்க முடியும்னு நீ செஞ்ச. ஆனா எல்லாம் சரி, ஆனால் உன் தகப்பன் சூரியனை, உன் தகப்பன் சிவனை நீ காண வேண்டும் என்றால் தாயாக இருக்கக்கூடிய நான் மறைந்து கொள்ள வேண்டும், தாயாக இருக்கக்கூடிய நான் விலகி கொள்ள வேண்டும். என்னுடைய பணி அவ்வளவுதான். நான் விலகினால் உனக்கு என்ன ஆகும்? எல்லாம் சஜ்ஜாடாக விலகிறோம். அதான் சந்நியாசம், சுத்த சந்நியாசம், சந்நியாச பரம்பரை, சந்நியாச குலம், சந்நியாச வேலை. இதான் விஷயம். இதான் ஒரு ஞானிக்கு கோமணம் கட்டுறது. புரியுதுங்களா? அதான் பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி கோமணத்தோட இருக்கிறான்ல, அவன் கோமணத்தோட இருக்கல. பழனி தண்டாயுதபாணி என்ன சொல்றான்? போகம் செய்த போகன் என்னை ஞானவானாக மாத்தினான். ஞானவான மட்டுமத்தல, என்ன ஒரு சுத்த சன்னியாசியாவும் கொடுத்திருக்கிறான். சுத்த சன்னியாசி பரம்பரைக்கு உரியவன் தான் இந்த தண்டாயுதபாணி. என்றும் சுத்த சன்னியாச பரம்பரைக்கு உரியவன். அப்ப சுத்தமான, எப்பொழுதும் எப்படி இருக்கிறேன்? என்ன முருகன்னு பார்த்து ஏமாந்து போயிடாத. நான் தாண்டா சிவன், சுத்த சிவம். முருகன் கிடையாதுடா, நான் சுத்த சிவம்.
முருகனாக என் பெயர் இருக்கிறது, நான் முருகன் அல்ல, சுத்த சிவம், சிவபெருமானாக இருக்கிறேன், சிவனாக இருக்கிறேன். சிவன் யாரு? சூரியன். சூரியன் யாரு? சுத்த சன்னியாசி. அப்ப சூரியனுக்குள் எதையும் அங்க வைக்க முடியாது, எல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்ப போகனும் கோரக்கனும் மெய் சிலுத்து போய் அந்த வடிவத்திலிருந்து எல்லா வடிவத்தையும் விட்டு அவங்களுக்கு பேர் வந்துச்சு போகம். போகம் செய்து எல்லா கலைகளையும் கற்று தெரிந்து அந்த கலைகளையும் அந்த போகத்தையும் ஞான வடிவத்தில் மாற்றிய கெட்டிக்காரன் என்ற பெயரை குருவிடம் இல்லாமல் பரம்பரையாக வாழடியாக வருகின்ற இந்த குரு பரம்பரையில் இருக்கிற சித்தர் பரம்பரையில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஆண் பெண்ணாக இணைந்தவன் செத்தான், ஆண் பெண்ணாக இணைந்தவன் காமத்தில் தொலைந்தான். எத்தனையோ குருமார்கள் காமத்தில் தொலைந்தான். எத்தனையோ பெண் காமத்தில் தொலைந்தார். காமத்தை ஞானமாக மாற்றியவன் இந்த அடியன் போகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆன் ரெக்கார்ட் அந்த விஷயமாக இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்னு அந்த செவ்வாயோட தன்மையை இந்த உலகத்துக்கு அந்த பழனி மலையை அர்ப்பணித்து கொடுத்தான். அதே போல இந்த உலகத்தில் போகத்திலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல சூழலில் நீளமாக இருந்த யாம் ஒரு ஜோதியாக ஒரு சிவனாக மாறி நாகை கடலிலிருந்து புறப்பட்டு அருகிலே நான் அமர்ந்து இந்த உலகத்துக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படி என்று சாட்சியாக தியானமாக சிவனாக ஒவ்வொரு நாளும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் கோரக்கன் நாகப்பட்டினத்துல. அப்ப கோரக்கன் சிவனாக இருக்கிறான், முருகன் சிவனாக இருக்கிறான். அப்ப அந்த வழியிலிருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் யாராலையும் இந்த சிவத்தன்மைக்கு இந்த சூரிய கலைக்கு போக முடியல. இந்த சூரிய கலைக்கு சூரிய கலை ஓடுது, சூரிய கலையை பார்க்கறாங்க, சூரிய கலையோடு வாழ்றாங்க. ஆனா சூரிய கலையிலிருந்து சந்திரனை ஒளித்து சூரியனாக மாறுகின்ற விஷயத்தை இவர்களால் பண்ண முடியல. அது அவ்வளவு சாமானியம் கிடையாது. இதுக்குதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வடலூர்ல இருக்கிற வள்ளலார் இந்த அவருடைய செயல் என்ன சொன்னாரு, அந்த சாப்பாடு போடுற அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாருல, அந்த ஜீவகாரணியங்கிறது, அந்த ஜீவகாரணியத்தை என்ன அடிப்படையா சொன்னாருன்னா, நீர் சந்திரன், அரிசி சந்திரன். அப்ப நீர் அரிசிய ரெண்டையும் சூரிய தன்மை கொண்ட ஒரு அடுப்புல கொதிக்க வைக்கணும். அப்ப கொதிக்க 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 என்ன ஆகும், உன்னுடைய நாத விந்து சுரோனிதமும் கொதிக்க கொதிக்க அது என்ன ஆகும், ஒளியா மாறும். இப்ப இந்த அரிசியா இருந்தது அப்படியே வெள்ளை கலர்ல சோறா மாறுது. அந்த சூடு எவ்வளவு பெரிய சூடு, அக்னி மலை அக்னியா பொழியுது. அப்ப அந்த அடுப்புல கொதிச்சு 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 அந்த நீரும் அந்த அரிசியும் கொதித்து ஒரு இடத்தில் சோறாக மாறுது. அப்ப சோறா மாறி நிற்கும் போது கூட அங்கேயும் சொல்றான் தகப்பன் சூரியன், டே சோறா மாறிடுச்சு, நான் சூரியன் தான், ஆனா அதை தாண்டியும் நீர்த்தன்மை என்னை கோர்த்து நிக்குது. அப்ப நீரை வடிகட்டு. அப்பதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணா, சோத்தை விறகடுப்புல பொங்கிட்டு வடிச்சு கஞ்சியை தனியா பிரிச்சான். அப்ப கஞ்சியை தனியா எடுத்துட்டு வெள்ளை சோத்தை மட்டும் கையில இல்லைன்னா சிவன், கஞ்சியை தனியா எடுத்தா அது பார்வதி. அப்ப அந்த உணவு என்ன, சுத்தமான சிவம், சுத்தமான சிவம். இதான் விஷயம். அப்ப இந்த உலகத்துல அவன் என்ன பண்ணான், நாத விந்து சளி மாதிரி இருக்கு, அந்த சளிய அகட்டு, அதுக்குள்ள இருக்கு பாரு டாட் டாட்டா அந்த உயிர் துளி, அதை நமச்சிவாயமா மாத்தி மேல பெடரிக்கு கொண்டு போ. இதான் நமச்சிவாயம், இதான் நாத விந்து நமச்சிவாயம். சாப்பாட்டை வடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த வள்ளலாருடைய தத்துவத்தை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏமாந்து ஏமாந்து மாண்டு 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 பல ரூமுகள்ல உட்கார்ந்து தியானம் பண்ணி குண்டலினி எழுது, சக்கரம் எழுது, ஆசை கற்பனை இது எல்லாம் நடக்கிறது. ஆனால் எவனாலையும் சந்திரனை விட்டுட்டு விட முடியல. சந்திரன் மோசமானவன், புரியுதா? சந்திரன், இந்த நாட்டு அதிகாரத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே சந்திரன் தான். சாகும்போது கூட பதவியில இருந்து தான் சாகணும்னு நினைப்பான். அதே மாதிரிதான் அங்க குருவாக இருக்கிற தியானத்தை தேடுற நீங்க எல்லாரும் தியானத்தை தேடல, காதல் தேடுறீங்க. அப்படி அடைஞ்சிடணும்டா இந்த குருவை அடைஞ்சிடணும்டா அழுவுறீங்க. சந்திரனா இருந்து எதை அடைவீங்க? எதை அடைவ? நீ விஷம், நீ எப்படி போய் இன்னொரு பொருளோட போய் கலப்ப?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மானசோர் ஏரிக்கு போ. எல்லாரும் போனான் கைலாயத்துக்கு. ஏன் கைலாயத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்? இந்த உலகத்துல எவனாவது சமீபத்தில் இருக்கிற 200 ஆண்டுகள்ல எவனாவது ஒரு குருமாரு சவால் விட்டு சொல்றேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் கைலாய மலைக்கு போவாதடா அப்படின்னு எவனாவது சொன்னவன் இருக்கிறானா? காடு மலைகள் குகைகள் சித்தர்கள் பகுதிகளுக்கு போகாதடா அப்படின்னு சொன்னவன் எவனாவது இருக்கானா? நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன் சொல்லுங்க? ஏன் சொன்னேன்? டேய், நீ சந்திரன், கைலாயம் சூரியன். நீ சூரியனாக இருந்தால் மட்டும்தான் கைலாயத்தோட கலக்க முடியும். அப்ப அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மானசோர் ஏரி சந்திரன், அங்கே கோரக்கணும் போகணும் நீரிலே முழுகுனாங்க. எங்க? கீழே முழுகுனாங்க. மேல அப்பன் இருக்கான் சூரியனா, அவன் பார்க்கறான். இவங்க நீர்ல முழுகி உலகத்தையே வசப்படுத்தினாங்க. எங்க? மானசோர் ஏரியில முழுகி. அப்புறம் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, உலகத்தை வசப்படுத்திய நமக்கு இந்த மலையில ஏற தெரிஞ்சுச்சா? தகப்பனோட கலக்க தெரிஞ்சுச்சா? ஆட பாவி, நம்ம இவ்வளோ நாள் பெரிய கலையில வித்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, நம்ம தகப்பன் அந்த விஷயத்த நமக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க மானசோர்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சந்திரன்லேருந்து விடுபட்டு சூரியனாக மாறி கைலை மலைக்கு ஏறினாங்க. கைலை மலைக்குள்ள போனாங்க. அப்பதான் கைலை மலைக்குள்ள போகும்போதுதான் அது என்னாச்சு? அது சூரியத்தன்மையாக மாறுனுச்சு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சூரியத்தன்மையில் மாறாத ஒருவன் கைலை மலைக்கு போனா செத்து போயிடுவான். இது ஏன்னா கைலை மலையை பார்த்தானா லவ் பண்ணிடுவான். ஐயோ சிவபெருமானே அப்படின்னு அழுதுருவான். எத்தனை 1000 வீடியோ இருக்கு, மண்டி போட்டு அழுவான். இப்போ என்னை பார்த்துட்டு அழுவீங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ குருமார்களை பார்த்துட்டு அழுகுறான். அப்படியே ஃபீல்லாம் பருப்பு வாங்கவோ பருப்பு விற்கவோ நான்ல எவன் வந்தாலும் தோத்துருவ. அடிப்படையை அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், தோத்துருவ. இந்த ஃபீல், இந்த உணர்ச்சி, இந்த பரவசம் எவனுக்கு வேணும்? பாடா போனவன் உடலை வச்சுக்கிட்டு என்ன காமத்தை குறிச்சு அப்படி கசைக்கு புழிஞ்சு தூக்கி எறிந்தவன் தான் தியானத்தில் இருக்கிறவன். அங்கெல்லாம் நீ யாரா வேணான்று அவனுக்கெல்லாம் வேலைக்காக போகறலாம். அப்படி காமத்தை கசைக்கு கசாயமா குடிச்சிட்டு வந்தவன் அவன்கிட்ட போய் நின்ன, ஏய் ஓரமா போமா, அங்கிட்டு வா அப்படின்றான். அவன்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அவன் அழுகுறான். ஐயோ தேவி பாலா பார்வதி தேவியே இப்படி பண்ணிட்டீங்களே, நான் பரவசத்துல எல்லாம் சாதிச்சுட்டேன்னு நினைச்சேனே, ஒண்ணுமே சாதிக்கலையே, இதெல்லாம் பம்மாத்து வேலையா, இதெல்லாம் மாயையா? அப்ப என்ன சொன்னாங்க சூரியன், டே குருங்கிறதையும் திறக்கணும்டான்னா. இந்த குருன்னு ஒரு அந்தஸ்து வச்சிருக்க பாத்தியா, இதையும் திறக்கணும்டா. அதான்டா சூரியன், வெட்ட வெளி, ஒன்றுமே இல்லை. அதனாலதான் ஒரு குருவை தொட முடியாது, அது 1000 கோடி சூரியனை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுதான். அப்ப கடவுள் மறைஞ்சிருவான், கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டான். கடவுளை நீ காணணும்னா நீ எல்லாம் சந்திரனா இருக்கிற. எப்படி கடவுளை காணுவ? எப்படி காணுவ? சூரியனா மாறினா அங்க நீ கடவுளை காண்பாய், கடவுளோடு வாழ்வாய். இதுதான் இதோடைய தத்துவம், இதுதான் இதோடைய வடிவம். இதை நீங்க நிதர்சனமா புரிஞ்சுக்கணும். காளிக்கு தனி கோவில், நடராஜருக்கு தனி கோவில். அப்ப சந்திரன் சூரியன் பிரியும் போது 2 ஜங்ஷனாக பிரியுது. அப்ப காளியுடைய ஞாபகார்த்தத்துக்கு உனக்கு தனி கோவிலில் நீ இருந்து இந்த மாதிரி பல நாள் காளி இல்லைன்னா நமக்கு தியானத்துக்கே வர முடியாது. சந்திரன் இல்லைன்னா நம்ம யாருன்னே கிடையாது. அப்ப சந்திரன்லேருந்து இருந்து மாறணும். அப்ப சந்திரன்லேருந்து இருந்து ஒருத்தருக்கு சூரியனுக்காக மாறி இருக்கிறாருங்கிறதுக்காக அந்த சந்திரனுடைய தன்மையை ஞாபகப்படுத்துறதுக்காக காளிக்கு தனி கோவில் எங்க? சிதம்பரத்துல. அப்ப நடராஜர் தனியா இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? நான் சூரியனாக இருக்கிறேன். அப்ப காளி சந்திரனாக இருக்கிறார். அப்ப நிலவாக காளி இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வாய், சூரியனாக இருந்து நான் ஆட்சி செய்வேங்கிறார். இப்ப சூரியனும் சந்திரனும் தனித்தனியா இருக்கா? இதேதான். இதே மாதிரி சிவகாசிக்கு போனாலும் இந்த தமிழ்நாட்டில் எங்க போனாலும் அங்கு காசி விஸ்வநாதனாக அங்கிட்டு ஒருத்தர் இருப்பாரு, இங்கிட்டு காளி தனியா இருப்பான். அப்ப இதோடைய வடிவம் நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனக்கும் உட்பட தான் இது ஒரு பாடம். இந்த பாடத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் தியானத்தில் உயர்ந்த தியானத்தை சந்திரன்லேருந்து நம்ம அடைவோம். இந்த சந்திரன்லேருந்து அடையிறத ஒரு நாள் நம்மளை திறக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கிறதுக்கு சூரியனாக மாறணும். அப்ப சூரியனாக மாறும்போது நம்ம என்ன பண்றோம்?
எல்லா சூழலிலிருந்தும் விடுபடுறோம். அதான் சிவம். அதனாலதான் யாருமே சிவத்தை பார்க்க முடியாது. அப்ப சிவத்தோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தில்லையில் இருக்கிற நடராஜனோ இல்ல இந்த இவரு மாணிக்க வாசகனோ இல்ல ராமலிங்கமோ இல்ல நம்ம இவரு கரூராரோ சிவத்தை பார்க்கல, சிவத்தோட போய் கலந்துட்டாங்க. சூரியனோட போய் மெர்ஜ் ஆயிட்டாங்க. அப்ப சூரிய கலையாகவே நீ இருந்தனா சூரியனாக நீ ஒரு நாள் மாறி போயிருவன்னு அர்த்தம். அப்ப சூரிய கலையாக நீ மாற முடியாது. அது ஒரு நாள் உனக்கு இயற்கையாக உண்மை தத்துவத்துல இருந்தா அது ஒரு தயவுல உனக்கு அது கிடைக்கவோ அது மாறவோ வாய்ப்பு இருக்கு. இப்ப டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னா, சூரியனை மாத்தி விடுவோம். சந்திரனை தானே இருக்கு. டக்குன்னு சூரியனை நாளையிலேருந்து சூரியனா மாறிடுவோம். சூரியனா மாறிட்டா அப்புறம் நம்ம போயிடலாம்ல அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம், அது நம்ம வீட்டில் தோசைகள் கிடையாது, தோசையை ஊற்றி திருப்பி போடுறதுக்கு. இங்க சந்திரனா மாறும்போதே உன்னை தூக்கி போட்டு கொத்து பரோட்டா போடுறாங்க தியானத்துல, உடல்ல. அப்ப சூரியனா மாறினா அங்க நீ என்ன ஆகும்? அக்னி மலையில நீ மாட்டிக்கிட்ட மாதிரிதான். அப்ப அத நீ மெல்ல மெல்லமாக ஒரு நல்ல தயவோட காத்திருந்து ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல வடிவத்திலிருந்து. அதனால்தான் பல நாள் நான் படிச்சு சொல்றது, குருவை ஆசைப்படாதீங்க, கடவுளை ஆசைப்படாதீங்க, அப்பா அம்மாவை ஆசைப்படாதீங்க, புருஷனை ஆசைப்படாதீங்க, இயல்பா இருங்க. அந்த ஆசைங்கிற சொல்லே நம்மளை எரிச்சு போட்டுரும். அதுதான் நமக்கு கொல்லி வைக்கிறது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் எவன் கொல்லி வைப்பான்னு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே டெய்லியும் கொல்லி வைக்கப்படுது. அது எதுனா ஆசையில. நீ ஆசையில ஒரு பூரியை வாங்கி தின்னாலும் அப்போ உனக்கு கொல்லி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ ஆசையில ஒரு பொருளை எப்பெல்லாம் பாக்குறியோ அப்போ உனக்கு சாவுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீ அப்ப எல்லாம் சாகுறன்னு அர்த்தம். அன்னைக்கு உன்னை கொல்லி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நீ டெய்லியும் உனக்கு ஒருத்தன் கொல்லி வச்சுக்கிட்டே இருக்கிறான். புரியுதா? நீ டெய்லியும் ஒரு நாளைக்கு எத்தனை பொருள் மேல ஆசைப்படுற? அப்ப உன்னையே நீ எரித்துக் கொள்கிறாய், உன்னையே நீ பாழ்படுத்திக் கொள்கிறாய். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவம். அப்ப இதை நீங்க உணர்ந்து தெளிஞ்சு பண்ணிக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கீதை உருவானது, அந்த கீதையோட இருக்கிற தத்துவம் உருவானது, அதுக்குள்ள இருக்கிற செயல். பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரே ஒரு பெண்மணி மனைவியாக இருக்கிறார். அப்ப ஒரு பெண்மணி எப்படி மனைவியாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருக்கலாம். ஆனால் அங்கதான் உயர்ந்த தத்துவத்தை நமக்குள்ள கொடுத்தாங்க. அப்ப இந்த தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனைவியாக இருக்கக்கூடிய அவங்க இருக்கிறாங்களா, திரௌபதி தானே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒருவரோடு வாழும்போது அந்த சந்திர தன்மையில வாழ்வேன், சந்திரனாக இருப்பேன். அவங்களோட வாழ்ந்து முடிச்சுட்டு அடுத்த சகோதரோட வாழணும்னு தொடங்கும் போது சூரிய தன்மைக்கு நான் மாறுவேன். அப்ப நான் சூரிய தன்மைக்கு மாறும்போது நான் என்ன ஆவேன் அப்படின்னு கேட்டா, நெருப்புல என்னை நான் எரித்து கொண்டு, சந்திரன் நெருப்பு, சூரியன்கிறது நெருப்பு, நெருப்புல என்னை எரித்து கொண்டு அந்த பிறப்போடைய காமம், இச்சை, மாயை, உடல் எல்லாத்தையும் எரிச்சிடுவேன். எரிச்சிட்டு திரௌபதியாக இன்னொரு புது வடிவத்துல பிறப்பேன், இன்னொரு புது வடிவத்துல நான் வருவேன். அப்ப என்ன பண்ணுவேன், இன்னொரு சகோதரோட சந்திரனாக மாறி வாழப்போவேன். சூரியனாக இருந்து இல்லறத்துல வாழ முடியும். நீ சூரியனா இருந்தா தில்லையில தான் இருக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி ரோட்ல தான் சுத்தணும். புரியுதா? சந்திரனா இருந்தா நீ வீட்டுல இருப்ப. புரியுதா? அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, அவ மீண்டும் என்ன பண்றா, அடுத்த சகோதரருடைய வாழ்க்கையை தொடங்குறான். அப்ப அதே மாதிரிதான் நாம ஒரு உடல் எடுக்கிறோம், மனிதனா பிறக்கிறோம், வாழ்றோம், ஒரு இடத்துக்குள்ள பயணிக்கிறோம். இப்படி மனிதனாக பிறந்தவனுக்கு, வாழ்றவனுக்கு திடீர்னு ஒரு இறை அலைவரிசை பெரும் வடிவத்துல ஒண்ணு வருது இல்ல. அப்ப அவன் உடல் எல்லாம் விடல, அவன் இவ்வளவு பெரிய சக்தியா, இவ்வளவு பெரிய வடிவமா அவன் மாறுறான்னா, அதுக்கு மாறுறதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா, அவன் சந்திரனாக இருக்கும்போது எல்லா வடிவத்துக்குள்ளேயும் ஒரு வெவ்வேறு சூழல்களை பார்க்கறான். அப்ப சூரியனாக மாறும்போது அந்த பிறப்பு, அந்த உடலையே அவன் எரிக்கிறான் தியானத்தில். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு புது தேகம் கிடைக்குது. அதே உடல், அந்த செல்கள் எல்லாம் புது செல்லாக, புது ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் புது தன்மைக்கு மாறுது, உறுப்புகள்லாம் நல்ல தன்மைக்கு மாறுது. அப்ப கண்கள், அவன் முகம் எல்லாமே வேற வடிவத்துக்கு மாறப்படும் போது சந்திரன்ல இருந்து விடுபட்டு சூரியனாக ஒரு புது வடிவத்துக்குள்ளவனாக மாறி இருக்கிறான். இதேதான் தேவி அந்த வடிவத்தை செய்து காட்டினாங்க.
அப்ப உலகத்துல பார்க்குற எல்லாருக்கும், இந்த கதையை படிக்கிற முட்டாள்கள் அனைவர்களுக்கும், ஒரு பொம்பளை 5 பேர்த்தோட குடும்பம் நடத்துறா அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பொம்பளை இல்ல, அவ 5 வடிவத்தில் தோன்றினாள். பஞ்சபூதம் எப்படி தோன்றுது? 5 வடிவத்துல தோன்றுது. அந்த மாதிரி திரௌபதி 5 வடிவத்துல இந்த கலையை பயன்படுத்தி வாழும்போது சந்திரன் அந்த வாழ்க்கையை முடித்து வந்தோன சூரியனாக மாறி என்னை முடித்து கொண்டு மீண்டும் சந்திரனாக மாறி இன்னொருவருடன் வாழ போகிறேன். அதே மாதிரி நம்ம சகோதரன் நம்மளை ராமனுடைய நம்ம தேவியை சீதாவை இலங்கைக்கு தூக்கிட்டு போயிட்டாருன்னா கதை இருக்குல்ல. அங்கே போயிட்டு திருப்பி தேவி வரும்போது தேவியை சந்தேகப்படுறாங்க, நீ கற்புள்ள பெண்மணி தானாங்க. அப்போ தேவி என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்துக்கு என்ன காட்டுறாங்க, என்னை சந்தேகப்படுறார்கள். அப்பொழுது நான் என்னன்னா சந்திரத்தன்மையில் இருக்கிறேன், என்ன சந்தேகப்படுறாங்கல்ல. இப்போ அதே சந்திரத்தன்மையில் இருக்கிறவன் சூரிய தன்மைக்கு மாறி போய் அக்னியிலே குளித்து, நான் யாருன்னா நான் பிறப்பையே அந்த சீத்தைங்கிற அந்த பிறப்பிலிருந்து விடுபட்டு ஒரு புது சீத்தையாக நிற்கிறேன் அப்படின்னு நின்னாங்க. அப்ப உலகத்துல மனிதனாக பிறக்கப்பட்ட அத்தனை பேரும் வெகு சில பேர் அந்த இறைவனோடு கலந்தார்கள், இறைவனோடு அடைந்தார்கள். பாக்கி யாருமே இறைவனோடு கலக்க முடியல. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற 96 விழுக்காடு புத்தகங்கள் எல்லாமே சந்திர தன்மையில் ஞானம் அடைந்த குருமார்களுடைய புத்தகமும் போதனைகளும் தியானமும் தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவனும் சூரிய தன்மையில உள்ள அந்த தியானமோ அந்த கலையோ நீங்க பண்ணவும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அப்ப நீங்க சூரிய தன்மைக்குள்ள அந்த சூரிய செயல்பாட்டுக்குள்ள போனா உங்களுக்குள்ள இச்சை, மாயை, அந்த சூழ்ச்சி, அந்த வஞ்சகம், அந்த காதல் எதுவுமே இருக்காது, எதுவுமே வராது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா, பெரும் நோய் இருக்கும், பெரும் கடன் இருக்கும், பெரும் துன்பம் இருக்கும், வீட்டில் பெரும் துயரம் இருக்கும். அந்த சூரிய தன்மைக்கு போறவன் இதெல்லாம் தியாகமாக தாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுவானா, இதெல்லாம் எரிச்சிருவான். அப்ப இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான், இது அனைத்தையும் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை பண்ணி அந்த வடிவத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். அப்ப தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகம் முழுக்க இந்த வடிவத்தை நிறைய பேரால அனுபவிக்கவோ பார்க்கவோ முடியல. அப்ப சந்திரத்தன்மை சூரிய தன்மையில ஒரு தியானத்துல உயர்றதுங்கிறது அவ்வளவு சாமானியம் கிடையாது. அப்ப சந்திரன்லேருந்து நிறைய பேருக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை பேரும் மிக சக்தி வாய்ந்த குருநாதரா இருக்கிறாரு, மிக அதிசயம் பண்ற குருநாதரா இருக்கிறாரு, மிக அற்புதம் பண்ற குருநாதரா இருக்கிறாரு, தியானத்துல உயர்ந்தவரா இருக்கிறாரு, பல லட்சம் மக்களை ஈர்த்து வைத்திருக்கிறாருங்கிறீங்க. சூரியனாக அவர் ஈர்த்து வைக்கவில்லை, சந்திரனாக தான் ஈர்த்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரால் ஒரு பெரிய வேலைகளை செய்து கொள்ள முடியல, பெரிய விஷயத்தை பார்க்க முடியல. அதை நீங்க எல்லாரும் தயவு செய்து பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, தியானமோ தன்னுடைய வாழ்க்கையோ துன்பமும் துயரமும் நிறைந்தது தான். ஆனால் இறைவனை அடையிறதுக்கு துன்பமும் துயரமும் தான் சிறந்ததுங்கிறாங்க. துன்பமும் துயரமும் கடினம், துன்பமும் துயரமும் தான் இறைவனை அடையிறதுக்கோ இறைவனை பார்ப்பதற்கோ இறைவன் வழியில் போவதற்கோ ஒரு வாய்ப்பை உருவாகும். அப்ப சந்திரன் உலகத்தில் உயர்ந்த புகழையும் பேரையும் அழகையும் எல்லாத்தையும் காதலையும் கொட்டி கொடுக்கக்கூடியவன். சூரியன் ஒட்டுமொத்தமாக வெற்ற வெளியாக மாற்றக்கூடியவன். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அதனால இதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை உங்களால மேற்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும், பார்க்க முடியும். அப்ப இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க ஆசைப்படுங்க, அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சந்திரனாக இருந்து சூரியனை அடைய முடியும். நீ இரவு தியானம் பண்ணாலும் சரி, பகல் தியானம் பண்ணாலும் சரி, கடவுளை சுத்தியே வந்தாலும் சரி, டெய்லி என் வகுப்புலேயே உருண்டாலும் சரி, பிறண்டாலும் சரி, அந்த சந்திரன் கலை ஒரு நாள் மறைந்து கொண்டு சூரிய கலை என்னைக்கு வாகிக்குதோ அன்னைக்கு நீ இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாதவராக மாறிடும். தான் விஷயம். இது சப்பாத்தி மாதிரி நான் சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது. இது எப்படி இது நிகழுது அப்படின்னா, ஒருத்தருடைய தியாகம், ஒருத்தருடைய பேர் உழைப்பு. ஒருத்தருடைய தியானம்ங்கிறது என்னன்னா தியாகம், பல தியாகத்தை பண்ணணுமா தியானத்துக்கு, பல தியாகம், பல உழைப்பு. பேர் உழைப்புல சந்திரனாக நீ பல சுகங்களை அனுபவித்த தியானத்துல நீ சூரியனாக நீ சூரியனை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை. அப்ப சந்திரன் இருக்குல்ல, சந்திரனே அது என்ன பண்ணணும், பெருந்தன்மையா விட்டு கொடுக்கணும்.
நீ என் வீட்டில் இருந்துட்ட, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நீ கொஞ்சம் போ. இதுதான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில காளி என்ன பண்ணாங்க, என்னோடே இருந்தன்னா நீ மகனே வேற ஒரு வடிவத்தை பார்க்க முடியாது, நீ கொஞ்சம் அங்கே போ, அப்பதான் அந்த சமாதி நிலையெல்லாம் பார்க்க முடியும்னு அவர் குருநாதர் ராமகிருஷ்ணரை நோக்கி ஒருத்தர் வந்தார்ல, அப்ப வரும்போது அந்த காளி வந்து விட்டு கொடுத்தால் அப்பதான் அந்த சிவத்தன்மையை ராமகிருஷ்ணர் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப இதுதான் நம்ம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இத ஆசை நீங்க எல்லாருமே நான் என்ன வார்த்தையால சொன்னாலும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆசை வைக்காம, அன்பு வைக்காம, கருணை வைக்காம நம்மளால வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் நம்மளை மேல் நோங்கி இருக்கிறது சந்திரன் தான். அப்போ ஒரு நாள் இந்த சந்திரன் அவர் அந்த விலக்கி கொண்டாதான் சூரியனை தரிசிக்க முடியும். அப்போ ஒரு நாள் உங்களுக்குள்ள இருந்து அந்த உண்மை தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுடைய ஆசை, காதல், அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பக்தி எல்லாம் சந்திரனாக இருக்கு. சூரியனாக மாறினா மட்டும்தான் நீங்க உண்மையான அந்த ஜோதியையோ முருகனையோ அந்த மாதிரி எந்த இறை தத்துவமாக இருக்கிறத உங்களால பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ முடியும். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப இதை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் முழுக்க பார்க்குறவங்கள்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் இதை சொல்றேன்னா, பல நாள்கள் தன்னை ஏமாற்றி கொண்டு இங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்ப உயர்ந்த குரு தத்துவம், உயர்ந்த தியானம் எல்லா கையிலையும் இருக்கு. எல்லா குருமார் ஆசிரமத்திலையும் யாரோ ஒரு உயர்ந்த குருமாருடைய காகபுஜண்டரோ, சிவவாக்கியரோ, இல்ல திருமூலரோ, யாரோ ஒரு உயர்ந்த புத்தர் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு உயர்ந்த தியானத்தை அவங்க மாடிபேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு வடிவத்துல அவங்க தியானத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாமே சூரிய தன்மைக்கு மாறாது, சந்திரத்தன்மையா தான் இருக்கும். அவ்வளோ சாமானியம் காளி உங்களை வேற வடிவத்துக்கு கொண்டு போக மாட்டா. அப்ப அந்த வடிவத்திலிருந்து நீங்கள் பெரிய குருவாக வளர்ந்து விட்டதாக, வாழ்ந்து விட்டதாக இந்த இந்த நிறைய பேர் இது அவங்க ஒரு 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 மிக பிரமாதமான வளர்ந்து விட்டதாக, வாழ்ந்து விட்டதாக நிறைய பேர் நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் இது சம்பந்தமா ஒரு செயலா இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேத்துக்கும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில இதையும் கடந்து நீங்க வெகு தூரம் பயணிக்கணும், வெகு தூரம் பிரயாணிக்கணும். அப்ப வாழ்க்கையில ஒரு செயல்தான் எப்பொழுது ஒருத்தருக்குள்ள அந்த இயல்பும் ஆசையும் அந்த செயலும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கட்டுப்படுத்தி தன்னை தியாகத்தோட ஒரு ஆண் பெண் தியானத்தையோ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கலையையோ அவ மேற்கொள்ளும் போது அதே காளி, அதே சந்திரன் இந்த போகருக்கும் கோரக்கருக்கும் எப்படி உதவுனது மாதிரி அவளே உனக்கு முன்னிருந்து உதவி உன்னை கொண்டு சூரிய கலையில கொண்டு போய் சேர்த்து விட்டுருவான்.